தமிழ் வணக்கம். நம்ம திராவிட அண்டா ஐயோ! இல்ல. திராவிட அண்ணன் ஒரு மேடையில பேசியிருக்காரு. அந்த காணொளிய கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம வார்த்தைக்கு பாட மாட்டேங்கிறேன்னு கேட்டா, அதுல திராவிடங்கள் திருநாடுன்னு வருது, அதனால பாட மாட்டேன். நீ வீரன், அசகாய சூரன். அதே வீரன், அதே அசகாய சூரன். தேசிய கீதத்துல ஜனகணமனையில திராவிடங்கிற வார்த்தை வருது. நான் வந்தோம்னா, நான் ஆட்சிக்கு வந்தா, நான் தேசிய கீதத்தை பாட மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு தில்லு திராணி இருக்குதா? செம்மையா பேசினார்ல, நல்லா கேட்டாரு. இதுல அண்ணன் என்ன கேட்க வர்றாருன்னா, நீங்க தமிழ் தாய் வாழ்த்துல திராவிடங்கிற வார்த்தை இருக்கிறதுனால பயன்படுத்த மாட்டேங்கிறீங்களே, அப்ப ஜனகணமனலையும் திராவிடங்கிற வார்த்தை இருக்கே, அதை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? அதாவதுண்ணே, இந்தியாங்கிறது பல தேசிய மொழிகளை இணைச்சு, பல தேசிய இனங்களை இணைச்சு ஒன்றிணைத்த ஒரு வீடு இல்லை ஒரு நாடுனே வச்சுக்கோங்க. ஒரு நாடு தான் இந்தியா. அந்த நாட்டுக்குள்ள அந்த நாட்டுக்கான பாடல்ல தமிழ் இருக்கலாம், தெலுங்கு இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், கன்னடம் இருக்கலாம். அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க என்ற வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இல்ல இது ஏன் மண்ணு ஏன் வீடுன்னு சொல்றீங்கல்ல, அதுல தான் எங்களுக்கு பிரச்சனை. அது ஏன்னா எப்ப பாரு அடுத்தவன் பிள்ளைக்கு இனிஷியல் போறதுலயே குறியா இருக்கீங்க. இதுல ஊரையே பெரியார் தான் படிக்க வச்சாரு, பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு சொல்லி தெரியுங்களா? ஊரையே படிக்க வச்ச பெரியார் உங்களை படிக்க வைக்காம விட்டாரு. பாத்தீங்க, நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு இடத்துல அண்ணா இப்படி திரும்பி இப்படின்னு பேசும்போது மூளை ஓவர்ஃப்ளோ ஆகி காது வழியாக கீழே வடிஞ்சிட்டு இருந்துச்சு. அது இதில் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி நோட் பண்ணி பாருங்க. அப்புறம் அண்ணனுக்கு இறுதியாக நான் ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இறுதியாக இல்லை, இது முதல் வீடியோ வேறு. அண்ணனுக்கு முதலாக ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். 200 ரூபாய்க்கு வேலை செய்கிற உங்களுக்கே இவ்வளோ இருக்குன்னா, கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் வேலை செய்கிற எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? வணக்கம்ண்ணே, நன்றி, பாய்.